சோத்ரம் 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 சோத்ரம். துதி செய் மனமே நிதம் துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே துதி செய் மனமே நிதம் துதி செய் மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது இயேசுவரன் காவலனாயிருந்தாரே இயேசுவரன் காவலனாயிருந்தாரே துதி செய் மனமே நிதம் துதி செய் மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு சோதனை பலவா மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சோதனை பலவா மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே துதி செய் மனமே நிதம் துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு தாய் தந்தை தானும் வேகமாய் உன்னை மறந்தாலும் தாய் தந்தை தானும் வேகமாய் உன்னை மறந்தாலும் தூயரின் கையிலும் சாயல் உள்ளதை நினைத்தே தூயரின் கையிலும் சாயல் உள்ளதை நினைத்தே துதி செய் மனமே நிதம் துதி செய் மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே துதி செய் மனமே நிதம் துதி செய் மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாரா உன்னுடன் இருப்பதினாலே துதி செய் மனமே நிதம் துதி செய் மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி
மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு ஆண்டவரே மை சோதரம் 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 நல்லவரே மை சோதரம் 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 ஹalleluya 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 ஆமே மை சோதரம் 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 உரபலப சந்தலபரி பலப சவுடலபரி தலப அமே மை சோதரம் 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 அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினா தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினா ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே நிறைத்திடுவே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த
இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஒழுங்கிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் 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 நாளை போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை அமிர்தத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா இப்போ 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 தாரும் தேவா. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. 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 ஒளிந்திடும் வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை.
ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, வல்லமையுள்ள ராஜாவே, மை சோதரம் 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 சோதரம். ஆமென். மை சோதரம் 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 சோதரம். ஆமென். மை சோதரம் 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 சோதரம். ஹalleluya. நம்முடைய கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து ஆசீர்வாதத்திற்காக கல்லுக்கூட்டம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறதான பாஸ்டர் ஜேக்கப் அவர்களும், இரண்டாவது மருதூர் குறிச்சியிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் ராபின்சன் அவர்களும் ஜெபிப்பார். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியுமான இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் முதல் நாளின் மாலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தின இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரை இவனமாய் கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும் பொழுதெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை நிறைவாய் எங்கள் நடுவிலே தங்க பண்ணுகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்க போகிற வசனங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேசும், எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை நாங்கள் இந்த நாள் முழுவதும் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் துவக்க நாள் முதல் முடிவு நாள் வரைக்கும் உம்முடைய நல்ல நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் மகிமை, ஆண்டவரே பரலோகத்தின் பிரசன்னத்தை நாங்கள் இந்த பூமியிலே அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு இருப்பதாக எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், சோத்திரம். ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் முதல் நாளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த பகுதியில் ஹல்லேலூயா சோத்திரம். இப்படி ஒரு கன்வென்ஷத்தை நீ ஆயத்தப்படுத்தி தந்தீரே, உமக்கு சோத்திரம். இந்த சபையிலேயும் ஆண்டவரே, எங்கள் அம்சி சென்டரில் ஹல்லேலூயா சோத்திரம், ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கத்தர் கட்டளையிடணுமே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமே. ஹல்லேலூயா சோத்திரம். அந்த தேசத்துக்கு இந்த கன்வென்ஷன் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் ஆவியானவர் உதவி செய்யணுமே செபிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆரம்ப நாளிலே ஹல்லேலூயா கத்தர் ஹல்லேலூயா உம்முடைய புதிய அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றணுமே செபிக்கிறோம். ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். இந்த நாளில் ஹல்லேலூயா இந்த கேட்க போகிற ஆண்டவரே செய்திகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சுமந்து வந்த உம்முடைய மகனை ஹல்லேலூயா சோத்திரம் ஹல்லேலூயா உம்முடைய கரத்தில் எடுத்து நீ உபயோகிக்கணுமே செபிக்கிறோம். ஹல்லேலூயா சோத்திரம். தேவ வார்த்தைக்கு விரோதமாக போராடுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அழிந்து போவதாக. ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவராகிலும் மந்தவனமாக போகாதபடி எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பணுமே, புதுப்பித்து அனுப்பணுமே. சோத்திரம் ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஹல்லேலூயா கர்த்தர் உதவி செய்யணுமே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வியாதியோடு வேதனையோடு கஷ்டத்தோடு இந்த நாளிலாவது என்னுடைய பிரச்சனை நீங்காதா, என்னுடைய கஷ்டம் நீங்காதா என்று ஹல்லேலூயா ஏக்கத்தோடு ஒரு வாஞ்சையோடு வந்த ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக.
ஹalleluya எல்லா பிரச்சனைகளும் மாறி போவதாக. ஹalleluya அந்த இடத்திலிருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கடந்து போக உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு நாள் கூட்டத்திலேயும் ஹalleluya கர்த்தர் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிக்கணுமேன்னு செபிக்கிறோம். நீரே வந்து ஹalleluya ஆசீர்வதிக்கணுமே, மக்களை கொண்டு வரணுமே, ஹalleluya இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தரணுமே, போக்கில் வரத்தில் எல்லாவற்றிலும் தேவ கிருபை ஹalleluya ஒவ்வொருவரையும் தாங்கணுமேன்னு செபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். துதி கனம் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த கூட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு முடிய இந்த இடத்திலே நடைபெறும். நாளை காலை சரியாக 10 மணிக்கு இந்த பகல் கூட்டங்கள் ஆரம்பமாகும். எல்லா தேவ மக்களும் கடந்து வாருங்கள். மாலை சரியாக 6:30 மணிக்கு கூட்டங்கள் ஆரம்பமாகும். சனிக்கிழமையும் காலையில் 10 மணிக்கு, அதுபோல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 9:30க்கு நடைபெறும், துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கூட்டங்கள் மறுபடியும் ஆரம்பமாகும். இந்த கூட்டங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாகி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எளிய உணவை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எல்லாரும் புசித்து செல்லும்படி உங்களை அன்பாகி கேட்டுக்கொள்கிறேன். அந்த சபையினுடைய கட்டிடத்தினுடைய மாடியிலே உங்களுக்கு ஆகாரங்கள் அங்கே ஆயத்தப்படுகிற எல்லாரும் அதில் கலந்து கொண்டு ஆகாரம் புசித்து செல்லும்படி உங்களை அன்பாகி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய நல்ல ஆகாரங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை தொடர்ந்து உங்களுக்கு நமக்கு யாவருக்கும் கர்த்தர் தருவாராக. இப்பொழுதும் வந்திருக்கிற உங்களையும் எல்லாரையும் மறுபடியும் வாழ்த்துகிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறதான கர்த்தருடைய தாசர்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வேங்கோடு பகுதியிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற பாஸ்டர் பியூஸ் அவர்கள் நம்முடைய ஐபிசி அம்சி சென்டருடைய உபதலைவராக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்களிலேயும் நம்மளோடு கூட இந்த கூட்டங்களை கலந்து கொண்டு அநேக நாட்களாக இதற்காக ஜெபித்து மிகவும் ஒத்துழைத்து இந்த கூட்டங்களை கலந்து கொள்ள அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். வட இந்தியாவிலே உத்தரப்பிரதேசத்திலே அநேக ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியங்களை செய்து இப்பொழுது மருதூர் காட்டாத்துறை பகுதியிலே, மருதூர் குறிச்சி பகுதியிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறதான பாஸ்டர் ராபின்சன் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். அவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து கம்லாரில் ஊழியர் செய்கிறதான பாஸ்டர் ஜஸ்டின் ஜேக்கப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவரை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து பாஸ்டர் பிரதீப் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரி. அரசோளம் பகுதியில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறார்கள். எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய தாசர்கள் அதிகமாக ஒத்துழைத்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்று நான் கொள்கிறேன். பாஸ்டர் வியாகப்பன் அவர்கள் கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறார்கள், நம்மோடு இணைந்து செயல்படுகிறார்கள். அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கல்லுக்கூட்டம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் நம்மோடு கூட இருந்தார்கள். இந்திய மத்திய சாமிசனுடைய சண்டே கிளாஸுடைய பொறுப்பாளராக அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். அவர்கள் இந்த நாட்களிலே வந்திருக்கிறார்கள். அவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து பாஸ்டர் யாக்கோப் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மோடு இணைந்த நாள் முதல் மிகவும் ஒத்தாசையாக இருந்து, குறிப்பாக இந்த நாட்களிலே தொடர்ந்து நடக்கிற ஜபங்கள் எல்லாம் நடத்தி நல்ல ஆலோசனைகளை தந்து ஊழியத்திலே ஒத்துழைத்து நம்மோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வந்திருக்கிற யாவருக்கும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாட்களிலே விசேஷ செய்தி கொடுக்கும்படியாக பாஸ்டர் கிங்ஸ்லி செல்லன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முன்னாலே நம்முடைய இந்திய பெந்தேகோஸ்தே தேவ சபையினுடைய மாநிலத்திலே பொறுப்பாளர்களாக அநேக ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியங்களை அவர்கள் செய்தார்கள். நம்முடைய ஊழியங்களிலேயும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது இருக்கிற அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணுகிற நாட்களிலேயும் வந்து நம்முடைய ஊழியங்களுக்காக அதிகமாக உதவி செய்தவர்கள். நம்முடைய பொறுப்பாளராக இருந்து அநேக ஊழியங்களை கட்டும்படி பிரயாசப்பட்டவர்கள். அவருடைய புதல்வராக இருக்கிறதான பாஸ்டர் கிங்ஸ்லி அவர்களை நான் அநேக ஆண்டுகள் அறிவேன். அவர்கள் இப்பொழுது தமிழ்நாடு ஐபிசியினுடைய தலைவராக பொறுப்படுத்து அநேக ஆண்டுகள் மார்த்தாண்டம் சென்டருடைய தலைவராக இருந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாடு ஐபிசியினுடைய மாநில தலைவராக அவர்கள் இருந்து செயல்படுகிறார்கள். ஊழியத்தில் அநேக பொறுப்புகள் அநேக இடங்களிலே அநேக தேசங்களிலே கடந்து சென்று கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். நம்முடைய இந்த எளிய அழைப்பை ஏற்று
இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தரும்படியாக அவர்கள் வந்திருக்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான காரியம். அவர்கள் புறப்படுத்த இந்த உடனே நம்முடைய இந்த சென்ட்ரல் கன்வென்ஷனுடைய முதல் நாளிலே வந்திருப்பது எங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்களிலேயும் நான் வியாழக்கிழமை இந்த நாளிலே மட்டும் அழைத்திருந்தேன். ஆனால் இந்த வாரத்திலே தான் போய் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் காலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று அழைத்தபோது எந்த மறுப்பும் சொல்லாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம் மத்தியிலே அதை ஒப்புக்கொண்டார்கள். அப்படினால் நாளை தினத்திலேயும் நமக்கு காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தருவார்கள். யாவரும் நீங்கள் கடந்து வாருங்கள். தமிழ்நாடு பிசுடைய தலைவராக இருக்கிறதான பாஸ்டர் கிங்ஸ்லி ஈசலன் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருவார்கள். ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருவார்கள். யாவரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களையும் தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ மனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ மனைந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற கர்த்ததாசன் பாஸ்டர் கிங்ஸ்லி ஈசலன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வார்கள். யாவரும் வாஞ்சி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே இந்த 4 நாட்கள் கன்வென்ஷன் கூடுகையினுடைய முதல் பகுதியிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின தயவுகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கு வருவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். நான் எப்போதும் சொல்லுகிற ஒரு விஷயம் உண்டு. செகண்ட் ஜெனரேஷன் பாஸ்டர்ஸ் ஆர் டபுளி பிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். 2வது ஜெனரேஷன் ஊழியர்கள் என்பவர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிகாஸ் அதற்கு பின்பாக ஒரு ஜெனரேஷனுடைய பாடு, ஒரு ஜெனரேஷனுடைய கஷ்டங்கள், கர்த்தருளை கொடுத்த தரிசனங்கள், அந்த தரிசனத்தின் மேலே அடுத்த சந்ததியும் தரிசனத்தோடு கட்டி எழுப்புகிற நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக, அவருடைய திட்டத்தின் நிறைவேறுதலை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த சபையை நான் எப்போது நினைக்கும் போது பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்களையும் இந்த பகுதியினுடைய ஊழியங்களுடைய ஆதி அனுபவங்களையும் நான் நினைவு கூறுகிறேன். குறிப்பாக பாஸ்டர் எட்வின் அவர்கள் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு ஊழிய பாதைகளையும் நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இந்த அம்சி சென்டர் என்ற ஒரு அமைப்பை கர்த்தருடைய கையில் கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இது அநேகருடைய ஒரு ஷெல்டராக, அநேகருடைய வாழ்க்கைக்கு, பிரைஸ் தி லார்ட், ஊழியங்களுக்கு, தரிசனங்களுக்கு ஒரு ஷெல்டராக இந்த அம்சி சென்டர் இருக்கும் என்று விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென். மேடையில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி சொல்வதை விட எல்லாரையும் சேர்த்து சொல்லுகிறேன். விசுவாசிகளை வாழ்த்துகிறேன். நல்ல நல்ல பாடல்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அங்கங்கே எங்கெல்லாம் மைக் இருக்குன்னு பார்த்தேன், பல இடத்துலையே மைக் இருந்துச்சு. குட். ஸோ நல்ல பாடல்கள், ஐக்கியமாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைகள், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல அமைப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். எங்களுக்கெல்லாம் இப்படி கன்வென்ஷன் நடத்த ஒரு இடம் இல்லை. ஸோ கர்த்தர் இடத்தை தந்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் இது மென்மேலும் பெருகட்டும். இந்த இடம் முழுவதும் நிரம்பி வழியற்ற காத்து மக்களை கர்த்தர் தருவாராக. தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நாம் சுருங்கினவர்களாக அல்ல, நாம் சிறுமந்தையாக அல்ல. கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை தேசத்தின் மேலே வைத்திருக்கிறார். ஜெபத்தோடு நாம் முன்னேறி செல்வோமானால் இந்த தேசத்தில் அநேகரை இன்னும் கர்த்தருக்காக திருப்பத்தக்கதாய் இந்த இடத்தை ஒரு கலங்கரை விளக்கமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி சில நிமிடங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்து, ஹல்லேலூயா, உன் வாய் விரிவாய்த்து நான் அதை நிரப்புவேன் சொன்ன ஆண்டவர் இந்த மாலை வேளையில் நமத்தில் நிறைவாய் வெளிப்பட விரும்புகிறார். வாய்களை திறந்து ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்த இடம் ஆண்டவரே. அடியார்களை தகுதிப்படுத்தி இந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்திய சுவிசேஷம் புறப்பட்டு செல்வதாக. இந்த தேசத்தினுடைய அந்தகார கட்டுகள், பாதாளத்தின் வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால தகர்த்து போடப்படுவதாக. ஓ, இந்த ராத்திரி வேளையில வசனம் புறப்பட்டு செல்வதாக. வசனம் தேசத்துக்கு நேராய் புறப்பட்டு செல்வதாக. சத்துரு தோற்றுப்பவானாக. அவுடா ரபா ஷத ரபா மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதை. சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே. பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும். கிருபை ஆளுகை செய்யட்டும். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ. பாக்கியம் பாக்கியமே. தேவ பிரசன்னத்தின் மகிமை. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. Thank you, Holy Spirit. கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம் என்று சுவாசித்திருக்கிறோம். யார் யாரோடு என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சுத்தம் கொண்டிருக்கிறீரோ. உடைய வார்த்தைகள் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த ராத்திரியில் சிலர் ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக
கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் எடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அம்சி சென்டர் ஊழியங்கள், இந்த சபை ஊழியங்களை உடைய கரத்தில் தருகிறோம். என்ன நோக்கத்தோடு முற்பிதாக்களை கர்த்தர் ரட்சித்து பாரம்பரியங்களிலிருந்து விடுவித்து கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்தி வைத்திருந்தீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறத்தக்கதாக ஹல்லேலூயா அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு மேன்மையான நன்மையான ஒன்றை நமக்கென்று தந்திருக்க சொல்லப்பட்டதை போல இந்த சந்ததியிலே ஓடத்தக்கதாக கிறிஸ்துவுக்காக நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க, இயேசு நாமத்தில் கேட்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தாள் என்றாள். ஹல்லேலூயா. சோ இங்கு வாசித்து கேட்ட வேத பகுதி நமக்கு பரிச்சயமான பகுதி. லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்தும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டதை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். சோ மரியாள் அந்த செய்தியை கேட்டபோது அவள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜெபத்தை செய்கிறாள். அந்த ஜெபத்தினுடைய ஒரு பகுதியை தான் இங்கு வாசித்து கேட்டோம். நான் இன்று மதியம் தான் நான் சென்னையிலிருந்து வந்தேன். வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே என்ன பேச வேண்டும்? என்னோட ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு கவனன்டல் ரிலேஷன்ஷிப், ஒரு உடன்படிக்கை. இங்கு பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில பாலமாக அல்லது புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில பாலமாக இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துடைய மரணமும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலும். ஆமென். Without Jesus Christ, the two testaments அல்லது ரெண்டு உடன்படிக்கைகளும் ஒன்று சேர முடியாது. சோ இயேசு கிறிஸ்துவே உடன்படிக்கையாக இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். உடன்படிக்கைன்னா என்னங்க என்று வேதத்தின் தெளிவுகளிலும் அர்த்தத்தை தேடி பார்ப்பீர்கள் என்றால், உடன்படிக்கை என்பது தேவன் மனுஷனோடு செய்கிற ஒரு ட்ரீட்டி அல்லது ஒப்பந்தம். அல்லேலூயா. அப்படியே ஆதியாகம புத்தகத்துக்கு வருகிற நேரத்தில் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி அவனோடு சில உடன்படிக்கைகளை செய்தார். பழைய ஏற்பாட்டில் 6 உடன்படிக்கைகளை பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கையை பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் உடன்படிக்கை செய்து தம்முடைய ஜனத்தை தம்மோடு கூட அவர் ஒப்பந்தம் செய்து வைத்திருந்தார். ஆமென். புதிய ஏற்பாட்டு சபையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், we are covenantal related with God. நாம் தேவனோடு உடன்படிக்கையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை நமக்குள்ளாக நிறைவேற்றும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே இரத்தத்தினாலே உடன்படிக்கையின் கையெழுத்தை இட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4 நாட்களும் இங்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்று இந்த இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த இடத்தில் நான் சொல்லுகிற சுவிசேஷத்தினுடைய ஆழம் ஒரு உடன்படிக்கையின் கையெழுத்து. அல்லேலூயா. Written document with a covenant with the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே கையெழுத்திடப்பட்ட, இரத்தத்தால் கையெழுத்திடப்பட்ட ஒரு உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை என்னன்னு சொல்லாம நான் அப்படி போயிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு புரியுறது கஷ்டமா இருக்கும். உடன்படிக்கை என்பது திருமணமானவர்களுக்கெல்லாம் தெரியும். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் நோக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோமே ஒரு ஒப்பந்தம். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. சோ இந்த உடன்படிக்கையை கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தெய்வம் நம்மோடு செய்திருக்கிறார். ஆமென். இந்த உடன்படிக்கையை நினைத்துதான் இங்கு மரியாள் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து
தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒருவேளை ஒரு கன்வென்ஷன் ஃபுல்லா பேசுறதுக்கான விஷயம் அதுக்குள்ள இருக்கு. நான் அதுக்குள்ள ரொம்ப ஆழமாய் போவதற்கு நேரம் இல்லை. நான் அதெல்லாம் போக விரும்பல. I want to pacify the subject here. So இங்கு உங்களுக்கு முதலாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம், அவர் சொன்னபடியே இங்கு முதலாவது உடன்படிக்கையை இந்த இடத்துல மரியாள் ரெஃபர் பண்ணும்போது ஆபிரகாமோடு தேவன் சொன்ன உடன்படிக்கையை ரெஃபர் பண்ணுகிறார். பிகாஸ் ஆபிரகாமை குறித்து அவ்விதமாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். முற்பிதாவாகிய விசுவாசிகள் தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவன்கிட்ட எங்க போன்னு சொல்லல, எப்படி செய்யணும்னு சொல்லல, என்ன செய்யணும்னு சொல்ல ஒன்னும் சொல்லல. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. So the first obedience of the covenant, வேதாகமத்திலே உடன்படிக்கையுடைய முதல் கீழ்ப்படிதலே ஆபிரகாம் தான். ஆமென். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், praise the Lord, முதல் ஆதாமாகிய ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே ஜனங்கள் பாவிகளானார்கள். praise the Lord. இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் அப்ரஹாமை குறித்து வாசிக்கிற இடத்துல அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் ஆண்டவர் காட்டுவதற்கு காரணம் அவன் கீழ்ப்படிந்தான். ஆமென். உடன்படிக்கை கீழ்ப்படிதலின் அடிப்படையில் ஆனது. It based on obedience. Hallelujah. உடன்படிக்கை எப்படி கீழ்ப்படிதலின் ஒப்பந்தமாக இருக்குது? அப்படி என்றால் உடன்படிக்கை என்பதை இன்னும் தெளிவாய் சொல்லுகிறேன். 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பந்தம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன். இந்த ஒப்பந்தம் செய்யற நேரத்தில் யாராவது செய்யாமல் போனால், ஆமென், praise the Lord, புருஷனோடு மனைவிகள் உடன்படிக்கை செய்து திருமணம் செய்து கொண்டீர்கள். 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் போகுது. ஆமென். உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறவர்கள் உங்களை யாரும் அல்லேலூயா சொல்ல மாட்டேன், மனசில் நினைச்சுக்கோங்க. உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறவர்கள். சோ உடன்படிக்கை என்பது இட் இஸ், நாம் அந்த உடன்படிக்கை கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன போதுதான் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ கீழ்ப்படிஞ்சு போன இல்ல, உனக்கு சில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துடைய நிறைவேறுதலாக தான் இங்கு மரியாள் சொல்லுகிறாள், praise the Lord, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை அவர் ஆதரித்தார். அல்லேலூயா. சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். praise the Lord. வாசிக்க வேண்டாம், நானே சேர்ந்து வாசிக்கிறேன். சேர்ந்து வாசிக்கல, பிகாஸ் வாசித்தா யாராவது ஒருத்தர் தான் வாசிப்பாங்க, மற்றவங்க வாசிக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நான் இப்போ என் சர்ச்சில் அப்படி தான் பண்ணுறேன். எல்லாரும் வேதத்தை எடுக்கணும், வாசிக்கணும், அப்போ தான் புரியும். praise the Lord. ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. சோ ஆபிரகாமோட ஆண்டவர் செய்த உடன்படிக்கையில சொல்றாரு, எப்பா 75 வயசாச்சு உனக்கு. இப்போ அவனை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கடற்கரை மலத்தனையாய் ஒரு சந்ததியை கொடுப்பேன். praise the Lord. 75 வயசுல நம்புறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமே, சொல்ல மாட்டீங்க. இப்ப உடன்படிக்கையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கீழ்ப்படிகளுடைய பேக்ரவுண்டை புரிந்து கொள்ள வேண்டும். when we are obeying God, எப்பொழுது கீழ்ப்படுகிறோம்? சாத்தியமில்லாத நேரத்திலையும், இது நடக்காது என்று தெரிந்தும், கற்பம் செத்து போன போதும், ஒன்றுமில்லாத நேரத்திலையும் அவன் கீழ்ப்படிந்து விசுவாசித்து புறப்பட்டான். காரணம், என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர் சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் சிருஷ்டிகர்த்தராகிய தெய்வம். அல்லேலூயா. He found the greatness of God. தேவனுடைய மேன்மைகளை புரிந்து கொண்டான். தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டான். அவர் உடன்படிக்கை பண்ணினால் அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுகிறவர் என்று விசுவாசித்தார். அல்லேலூயா. 75 வயசுல ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னாரு.
வேதம் சொல்லுது she was sterile. அந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை she was sterile என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல கற்பம் செத்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சாத்தியமே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் சொல்றார் பிள்ளையை கொடுப்பேன். அடுத்து அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். ஆமென். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவார்கள். பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் அவனுடைய சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். ஏன்னா உன்னோடு நான் செய்த உடன்படிக்கை உன்னோடு நின்று போவதல்ல, அது நித்தியமான உடன்படிக்கை. நான் முதலாவது சொல்ல விரும்பின விஷயம், இட் இஸ் an eternity. இந்த ராத்திரி வேளையிலே இங்க இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்கு சொல்கிறேன், உங்களோடு சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அந்த இரட்சிப்பின் உடன்படிக்கை அது நிச்சயமானது. அது உன்னோடு முடிந்து போகிறதல்ல, அது நித்திய காலமாய் அவரோடு கூட வாழுகிற சாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் an eternal. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில மரிச்சதோட எல்லாம் முடிஞ்சு போகலங்க. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார், பாதாளத்தை ஜெயமாய் விழுங்கினார். பவுல் சொல்லுகிறான், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி மரணத்தின் கூர் பாவம் என்று சொல்லப்பட்ட பாவத்தை ஜெயமாய் விழுங்கினபடினாலே நம்மோடு அவர் செய்த உடன்படிக்கை அது நிச்சயமானது. அது நித்திய காலமாய் அவரோடு கூட வாழுகிற சாக்கியத்தை பெற்றது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வரணும். பிகாஸ் என் உடன்படிக்கை இந்த உலகத்தோடு முடிஞ்சு போறதில்லை. என் உடன்படிக்கை இந்த உலகத்தில் சில காரியங்களோடு நிறைவு பெறுவதல்ல. என் உடன்படிக்கை என்னோடு செய்த இரத்தத்தினாலான உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் உடன்படிக்கை என் வாழ்க்கையோடு முடிந்து போவதல்ல, அது நிச்சயமாக அவரோடு கூட வாழுகிற சாக்கியத்தை கொடுக்கிறது. விசுவாசிக்க நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. ஆபிரகாமோடு ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் அவன் ஒரு குமாரனை பெறுவாய். சாத்தியமே இல்லை. everything was closed and every doors was closed. எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா சூழ்நிலைகளும் சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. அப்போது சொல்லுங்க, நிச்சயமாய் குமாரனை பெறுவாள். அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் ஒரு உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன். I will build a covenant. ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றார், விசுவாசிகள் என்னும் கூட்டம். பாடுறோமே, விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. இந்த விசுவாசிகள் என்னும் கூட்டத்தினுடைய பிதாவாகிய ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்னார், அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் ஒரு உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன். I will build a covenant. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் இங்கு ஆராதிச்சுட்டு இருக்கிறோம்னா ஒரு கவனன்ட் உடன்படிக்கையை அவர் கட்டி எழுப்பி இருக்கிறார். we are standing on the covenant. hallelujah. முந்தின சந்ததியோடு உடன்படிக்கை பண்ணினார், அதற்கு முந்தின பரிசுத்தவான்களோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆதி பரிசுத்தவான்களோடு உடன்படிக்கை பண்ணினார், அவர் முற்பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணினார், பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையின் கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை ஆராதித்து இந்த வசனத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், தீபஸ்தம்பம் அணையும் முன்பே ഞങ്ങൾ வரும் தலைமுறை ஏൽപ്പിக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி பாடல் வரிகளைப் போல அடுத்த சந்ததிக்கும் இதை எடுத்து செல்லக்கூடிய கடமையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. we have a covenant with God. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை ஆழமாய் சிந்திக்கும் நேரத்தில் ஒரு இட்டர்னல் covenant. முதலாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒரு நித்திய உடன்படிக்கை. ஆமென். இந்த உடன்படிக்கை உனக்கு உலகத்தில் கார் தருவேன், வீடு தருவேன், உனக்கு அது தருவேன், வியாதி குணமாகும் என்று சொல்லுகிற உடன்படிக்கை அல்ல. இட்ஸ் நாட் த கவனன்ட் ஆஃப் த வேர்ல்ட். இது உலகத்தினுடைய கவனன்ட். நிறைய பேர் இன்றைய ரட்சிப்புகளில் எப்படி வருகிறது என்றால், ஒரு பாஸ்டருடைய என்னிடத்தில் சொன்னார், ஒரு பாரம்பரிய சபையுடைய பாஸ்டர், ஆமாம்மா உங்களுக்கு ஏதாவது இந்த ஹாஸ்பிட்டல் போகிறது மாதிரி உங்கள் சபையில் வந்தால் ஏதாவது நோய் குணமாகும், பட் அவங்களுக்கு நிரந்தரமான சபை நாங்கள் தானே.
Hey, we don't want to say that. நாங்கள் யாருக்கும் ஹாஸ்பிடல் கட்டி வைக்கிறவர்கள் அல்ல. இன்றைக்கு சபைக்கு நான் தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த ஐபிசி சபை ஊழியங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம யாருக்கோ ஹாஸ்பிடலா, யாருக்கோ குணமாக்க வேண்டும், இந்த மாதிரி காரியங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் காரியத்துக்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்மை அழைத்திருப்பது நித்திய ராஜ்யத்திலே பங்காளிகளாய் மாறும்படி. யோவான் 3:16 வாசிக்கிறோமே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். That is our covenant. ராத்திரியில இந்த முதல் நாளிலே சபைக்கு சொல்கிறேன், அதுதான் நம்முடைய உடன்படிக்கை. விசுவாசிகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையில நாம் கர்த்தரோடு இணைந்திருக்கிறோம். We have covenanted with God. We have a cross culmination with God. தேவனோடு இணைகிற ஒரு ஐக்கியத்தின் உபதேசத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ முதலாவது நான் சொல்ல விரும்பின விஷயம், the covenant is eternal. அது நித்தியமான. இன்னொரு பகுதியை அப்படியே உங்களுடைய சிந்தைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சோ நான் சொன்னேன், இது நித்தியமான உடன்படிக்கைன்னு சொன்னேன். ஆனா நித்தியமான உடன்படிக்கையில் இருக்கிறவனுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. நான் தைரியமா சொல்றேன், இந்த வேதத்தை தூக்குனதுனால கர்த்தர் ஒரு நாளும் கீழே போடல, உயர்த்தி வைக்கிறவராய் சந்ததி சந்ததியாய் கர்த்தர் தலைமுறை தலைமுறையாய் உயர்த்தும்படி கிருபை செய்திருக்கிற. பிகாஸ் இந்த நித்திய உடன்படிக்கையில சைன் போட்டதுனால, இந்த நித்திய உடன்படிக்கையில் அவரோடு கூட ஒப்பந்தம் செய்ததுனால இந்த உலகத்திலேயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பகுதியை நான் திரும்பி பார்க்கிறேன். ஒருவேளை 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பார்த்தா, அந்த இடத்திலிருந்து இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் கிராஜுவேஷன், ஹையர் எஜுகேஷன் நிலைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்க காரணம் கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை இந்த உலகத்திலேயும் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நீ தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, இந்த உடன்படிக்கை எங்களை பிச்சைக்காரனா போக விடாது. இந்த உடன்படிக்கை நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது. எங்களை கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக நித்திய உடன்படிக்கையாய் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயும் எங்களை திருப்தி உள்ளவர்களாக மாற்றும். அல்லேலூயா. And the problem is the purpose driven. பிரச்சனை என்ன நோக்கத்தில் போறோங்கிறது தான். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் உண்டு. நான் இன்னைக்கு போகும்போது வரும்போது சென்னைக்கு வந்தே பாரத்தில் போனேன். நான் அந்த வண்டிக்கு பேர் போட்டிருக்கேன், அது சாப்பாடு வண்டின்னு பேர் போட்டிருக்கேன். ஏன்னா போன உடனே சாப்பாடு, ஒரு ஃபர்ஸ்ட்ல ஒன்று, அடுத்து 2வது ஒன்று, 3வது ஒன்று, அடுத்து ஒரு ஐஸ்கிரீம், இப்படியே தந்துட்டே இருப்பானுங்க, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ நான் சொல்றேன், இந்த வண்டியில யாத்திரை பண்ணது சாப்பாடுக்கா இல்லை மார்த்தாண்டம் வர்றதுக்கா? எவனாவது நான் சாப்பாட்டுக்கு மட்டும் ஏறுறேன்னு 1900 ரூபாய் கொடுத்து ஏறினான்னு அவனை போல முட்டாள் ஒருத்தன் உண்டா உலகத்துல? இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டது பரலோகத்துக்கு போறதுக்கா இல்ல நல்ல சாப்பாட்டுக்கா? போற வழியில இது கூட கொடுக்கப்படும். That's all. Hallelujah. ஆனா டெஸ்டினேஷன் என்னது? நித்தியத்துக்கு போகணும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலைப் போலும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். எப்ப சொன்னார் தெரியுமா?
சந்ததியே இல்லாதப்போ. ஆமென், ஹல்லேலூயா. சந்ததியே இல்லாதப்போ. ராத்திரியிலே விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஒன்றுமில்லாததிலிருந்து இருக்கிறதை போல காண்கிற ஒரு தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். When you be nothing, praise the Lord, hallelujah. உங்களை ஒண்ணும் இல்லாத காலத்தில் ஆண்டவர் கண்டு கொண்டார் அல்லவா, அந்த தெய்வம் உன்னோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சாட்சியோட நிற்க முடியும்? ஒன்றும் இல்லாத நேரத்தில் கர்த்தனை கண்டார். ஹல்லேலூயா. நான் பக்தன் பாடணும், யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசர், ஒன்றும் இல்லாத நேரத்தில் என்னை கண்டார். அப்ப சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினவன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயும் அவனை பெருக பண்ணுகிற தெய்வம். இஸ் a multiplying God. அவர் பெருக பண்ணுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர், உலகத்தின் நன்மைகளை கொடுக்கிறவர், உலகத்தினுடைய மேன்மைகளை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரியில் உங்களோடு கூட நிற்கும் போது நான் திரும்பி பார்க்கிறேன், கர்த்தருக்காக புறப்பட்ட ஒன்றையும் கர்த்தர் வெறுமனே தள்ளவில்லை. காலையில் ஒருத்தட்ட போன்ல சொன்னேன், பிரதர், நாம் கீழ்ப்படிந்து போறதுனால ஒரு தப்பும் இல்லை பிரதர், நாம் ஒதுங்கி போறதுனால ஒரு தப்பு இல்லை பிரதர். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஒதுங்கி போனேன்னா ஒரு காலம் வரும், உன்னை குறித்த தெய்வ திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி, உன்னை குறித்த தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படி there will be time. ஆனா நீ எல்லாத்தையும் நீயா உண்டாக்கும் நினைச்சேன்னா, நீ கீழ்ப்படியாம நீ மேன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாய் என்றால், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் உடன்படிக்கை செய்யும் போதே சொல்ற விஷயம், நான் பார்த்து கொள்றேன்ப்பா. ஆமென். ராத்திரியிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, நான் பார்த்து கொள்ளுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நான் யோசித்து பார்த்தேன், ஆபிரகாமுடைய அந்த சீன்ல மகன் கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்குது, பலியிடுவதற்கு ஆடு எங்க? மகன்கிட்ட சொல்லவா முடியும், ஒன்னதான் பலியிட போறேன்னு? அவன் வளர்ந்த பையங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன குழந்தைலாம் கிடையாது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றபடி ஒரு 12, 15, 17 வயசு வரை சொல்றாங்க. நிறைய பேர் மாற்றி மாற்றி சொல்றாங்க, எனக்கு ஒரு 17 வயசு வரை இருக்கும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பையன்கிட்ட போய், உங்க பிள்ளைகிட்ட போய், இப்ப 17 வயசு பிள்ளைகிட்ட போய் நான் உன்னை பலியிட போறேன்னு சொன்னா என்ன பண்ணுவான்? நீங்க அது அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டீங்க, உங்களை தீத்துருவான் அவன். பைத்தியமானுக்கு அப்படித்தானே கேட்பா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பிகாஸ் தே நோ வாட் இட் இஸ். அவனுடைய பார்வைக்கு ஒன்று. அப்பதான் அவன் சொல்றான், எப்பா இது, அவன் ரொம்ப ஞானமான ஒரு பேரண்ட். இன்னைக்கு உங்களுக்கு பேரண்ட்டுக்கு சொல்றேன், ஞானமா காரியங்களை டீல் பண்ணணும். அவன் ஞானமான ஒரு பேரண்ட். அவன் சொல்றான், கர்த்தருடைய பர்வதத்தில், யோசித்து பாருங்க. இதை சொன்ன உடனே அவன் சைலண்ட் ஆயிட்டான். பரவாயில்ல, அவருக்கும் தேவனுக்கு என்னதோ ஒரு உடன்படிக்கை இருக்குது, பார்த்துக்குவார். கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறவனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கடைசியா பையனை தூக்கி பலிபீடத்துக்கு மேல வைக்கிறான். பலிபீடத்தின் மேல வைக்கும் போது ஒரு சத்தம் கேட்கிறது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதேன்னு சொல்லி. திரும்பி பார்க்கிறான், ஒரு ஆடு சிக்கிட்டு கிடக்குது. ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, என் மகனை தான் பலி கொடுக்கணும் ஆண்டவரே, அடுத்து என்னன்னு யோசி இருந்திருப்பான். அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், I will make an alternative when you obey the God's word. தேவனுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிவேன்னா நான் உனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு யாருக்கோ வார்த்தையாக கர்த்தரை சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவாயானால் உனக்காக ஆல்டர்னேட்டிவை ஏற்படுத்தி வைத்திருக்கிற, கருதி வைத்திருக்கிற ஒரு தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ராத்திரி விசுவாசிக்க முடியும்? ஹல்லேலூயா. I believe Lord, I try to obey you. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன்.
விட்டு கொடுக்க முடியல. Praise the Lord. பாஸ்டர் என் காரியம்னா பரவாயில்ல, ஆவியான ஏதோ சொல்லுகிற என் காரியம்னா பரவாயில்ல, என் பிள்ளை காரியம் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்னு கேட்டுட்டு இருக்கேன்ல. ராத்திரில கர்த்தனை பார்த்து தான் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடு. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் ஆல்டர்னேட்டிவ் உண்டாக்கி வைத்திருப்பார். நீ எந்த விஷயத்தில் லிமிட் பண்ணி கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்துல நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தெய்வம், உன்னோடு உடன்படிக்கை பண்ணினவர், உண்மை உள்ளவர், அவனோடு கூட வியாபாரித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. So the covenant will bless you. உடன்படிக்கை உன்னை ஆசீர்வதிக்கும். நான் முதல்ல சொன்னேன் உடன்படிக்கை நித்தியமானது. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது covenant will bless you. உடன்படிக்கை உன்னை ஆசீர்வதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியை உங்கள் சிந்தைக்கு வைக்கிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அடுத்து நான் சொல்ல விரும்புகிற விஷயம், உன் அழுகையில உன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தெய்வம். ஹல்லேலூயா. உன் அழுகையில உன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தெய்வம். ராத்திரியில் எத்தனை பேர் அழுகையோடு வந்திருக்கீங்கன்னு தெரியல. வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்கிற மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ. ஆனா ஏலி பார்க்கும்போது அவளை பிதற்றுகிறதை போல் காண்கிறான். உலக பார்வைக்கு அவ பிதற்றிட்டு இருக்கிறது மாதிரி தோணும். ஸ்தோத்திரம். உலக பார்வைக்கு she is nothing, அவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறான் தோணும். ஆனால் தேவன் அவளுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறார். ராத்திரியில இந்த கூடுகையில் வந்து இருக்கிற யாராவது மனக்கிலேசத்தோடு அழுகையோடு வந்திருந்தால் உங்களுக்கு நான் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், உன் அழுகையை நான் கண்டு உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தெய்வம். I will remember it. Hallelujah, 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 hallelujah. ஹனா ஜபிக்கிறாள், ஆண்டவரே நான் சக்களத்தினால மிகவும் வேதனைப்படுகிறேன், என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு ஆண்டவரே. பட் நான் அங்கே வாசித்து பார்த்தப்போ எனக்கு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா அந்த அவருடைய கணவன் சொல்ற வார்த்தை, உனக்கு 2 எத்தனையா தர்றேன் சொல்றாரா, உனக்கு 2 எத்தனையா தர்றேன், நான் எல்லாரையும் பார்க்கல உன்னதான் நேசிக்கிறேன். ஆனா இவளுக்கு சமாதானம் வரல. ஏனென்றால் எல்லாரும் சொல்றது மாதிரி சூழ்நிலைகள் அமையல. Praise the Lord. கணவர் சொல்ற வார்த்தையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஃபேன்சியா தான் இருக்கு. சில வேளை உனக்கு வாக்கு பண்ண பலரும் சொன்னது ஃபேன்சியா இருக்கலாம், ஆனா சூழ்நிலைகள் உனக்கு இல்லாமல் போகலாம். இந்த ராத்திரில கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். Maybe the words are fancy. நிறைய பேர் சொல்லிருக்கலாம், Praise the Lord, உன்னை நான் கைவிட மாட்டேன், உனக்கு அது செய்வேன் இது செய்வேன், உனக்கு கஷ்டமா ஒண்ணும் இல்லை நான் பார்த்துக்கிறேன். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. யார் சொல்றதையும் நம்ப முடியல. அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறாள், ஆண்டவரே நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கென்று ஒரு சாமுவேலை கொடுக்கிறார். இப்ப கொடுத்தது நல்லது, இப்ப அவ அதை எடுத்துக்கணுமா இல்லையா? அப்படித்தானே? சாமுவேலை கொடுத்தாச்சு, ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, ஆஹா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அப்படி சந்தோஷம் பொங்குதன் பாட்டெல்லாம் பாடிட்டு கிளம்பி போயிருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவரோடு அவள் ஒரு பொருத்தனை செய்தாள். இதுதான் உடன்படிக்கையினுடைய மேன்மை. நீ அழுகிற நேரத்தில், நீ கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ செய்கிற உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும், நீ செய்கிற பொருத்தனைகள்ல உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு செய்கிற அந்த ஒப்பந்தத்தில் உண்மையா இருக்கணும். அன்னாளுடைய உடன்படிக்கை சொல்லுகிறா, எனக்கு ஒரு ஆம்பளையை கொடுத்தா அவனை உம்முடைய சமூகத்தில் வளர்ப்பேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அங்க ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்கு. பால் மறக்க பண்ணின உடனே புருஷனை பார்த்து சொல்றா, எங்க வாங்க கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அவன் யோசிச்சிருப்பான், நான் அந்த ரோல்ல இருந்திருப்பேன்னா, பைத்தியமே இதுக்கு வேண்டி எத்தனை நாள் போய் அழுதுட்டு கிடந்த, இப்ப போய் பிள்ளைய கொண்டு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா?
சொல்லுங்க தானே? ஆண்டவரோடு கூட செய்த உடன்படிக்கையின் உண்மையா இருந்தால் உன் சந்ததியின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற தெய்வ திட்டங்களை உன் கண்கள் காணும். Sometimes you are not right. நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவரே என் சந்ததியை இப்படி பெரிய ஆளாக்கி டாக்டர் ஆக்கி. சில சொல்றதை கேட்டிருக்கிறேன். பாஸ்டர் சின்ன வயசுல சொல்லுவாங்க, பாஸ்டர் அவன் ஊழியத்துக்கு தான்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு பாஸ்டர் நீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்பாங்க. சரி, நீட்டு முடிச்சுட்டு அடுத்து அது அவன் டாக்டர் மிஷினரி டாக்டர் ஆயிடுவான். பாஸ்டர் மிஷினரியும் ஆவல்ல, டாக்டரும் ஆவல்ல. சோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன பொருத்தனை பண்ணியோ அதுல உண்மையாரு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்கிட்ட கோபம் இருக்குன்னா நாளைக்கு வரமாட்டேன், பிரச்சனை இல்லை. எனக்கும் சர்ச்சில் ப்ரேயர் உண்டு. நானும் அங்கங்கே சுற்றிட்டே நடக்கிறேன். என் சர்ச்சு மக்கள் என்னைக்கு அடிதர போகிறாங்கன்னு தெரியாது. பட் ஸ்டில் பாஸ்டர் கேட்டப்போ ஃபைன், ஓகே, நான் உங்களை நேசிக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு பி வித் பாஸ்டர். நம்ம ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ வி ஹவ் வெரி க்ளோஸ் அசோசியேஷன். what I want to say is, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, என் கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில கண்ணீரோடு கூட வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வாக்குத்தத்தமா சொல்றேன், உங்க கண்ணீரை கண்டு உடன்படிக்கை நிறைவேற்றி நினைவு கூறுகிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். அங்கு விதமாய் வாசிக்கிறோம், சில காலம் சென்றவன் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அடிமைத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. உன் சத்தம் தேவனுடைய சந்நிதியில் எட்டுகிற நேரத்தில், உன் கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிற நேரத்தில் உனக்காக அவர் திரும்பி வருகிறவராக இருக்கிறார். ஸ்தேவான் கல்லறியப்படுகிற நேரத்தில் இயேசு எழுந்து நின்றார். He stood on feet. நீ கண்ணீர் விடுற நேரத்தில் praise the Lord, உனக்காக praise the Lord எழுந்து நிற்கிற ஒரு தெய்வம் உண்டுன்னு மறந்துடாத. மார்த்தாளும் மரியாளும் கண்ணீர் விட்டு அழுகிற நேரத்தில் இயேசுவும் கண்ணீர் விட்டார். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டார். ஏன் தெரியுமா? He loved him. அவர் லாசருவை நேசித்தார். அவர் நம்முடைய ஃபீலிங்ஸை புரிந்து கொள்ளுகிற தெய்வம், நம்முடைய கஷ்டங்களை அறிகிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறையிட்ட போது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. சோத்திரம். அவருடைய முறையீடு எப்படி இருந்துச்சுன்னா, பெருமூச்சோடு முறையிடுகிற நேரத்தில் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். நான் அடிக்கடி யோசிப்பேன், என் ஒய்ஃப் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, நம்ம ஒரு நாளும் கஷ்டப்பட்டு கெட்டு போறதில்ல. நமக்கு முன்னால கர்த்தருக்காக ஓடி பிரைஸ் லார்ட் தியாகம் சகித்த பிரைஸ் லார்ட் 2 குடும்பங்கள் இருக்குது. அவர்கள் ஓடின ஓட்டத்தினுடைய பலனை நம்ம அறுவடை செய்வோம். எதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்லுவா. நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், ஒரு சந்ததி கர்த்தருக்காக ஓடினது உண்டானால் அடுத்த சந்ததியை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்துறதில்லை. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்கள் முற்பிதாக்கள் கர்த்தருக்காக நின்றதை கர்த்தர் கனத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தர் திட்டத்தில் வைத்திருக்கிறார். சந்ததிகள் கர்த்தருக்குள் நில்லுங்கள், அவர் அதை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அதான் நான் ஸ்டார்ட் அப்ல சொன்னேன், so we have a double blessing. நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. because நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியை தியானம் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போறேன். பாஸ்டர் டைம் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐ வில் ஃபினிஷ் ஆன் த டைம். சங்கீதம் 98:3 வாசிக்கிற நேரத்தில் விதமாக வாசிக்கிறோம், அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. ஆமென். covenant will make you to see the salvation. உடன்படிக்கை ரட்சிப்பை காண செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண நமக்கு praise the Lord உடன்படிக்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆமென். நம்ம எதுக்கு ஜெபம் பண்றோம் தெரியுமா? நமக்கு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்றோம். ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர், நீ இதை சொல்லி இருக்கிறீர், நீ சொன்னதை செய்கிற தெய்வம். so you can do Lord. Hallelujah. நம்ம
அதற்கு தகுதி இல்லாதவர்களாக அல்ல, நம்மை தகுதிப்படுத்தும்படி அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளில் நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் நம்மோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரோடு கூட கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. We have a right to call to the Lord. Hallelujah. Hallelujah. ஆகவே நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் வேண்டுதல்களோடும் praise the Lord விண்ணப்பத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் வைப்பதற்கான ஸ்லாக்கியம் இருக்கிறது. எபிரேய நிருபக்காரன் அழகா சொல்றான், அங்கு திரச்சியிலே 2 கிழிந்ததை குறித்து விளக்கம் கொடுக்கும் சொல்றான். இங்கு மகா பிரதான ஆசாரியனும் praise the Lord நம்முடைய சகலத்தையும் அறிந்திருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால அவருடைய கிருபாசன தண்டையிலே சேருவதற்கான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லைங்க. பழைய ஏற்பாட்டில் பலிப்பொருளை கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே வைத்து ஆசாரியர்கள் பிரகாரத்திலே பலிப்பொருளை வைத்து பலியிட்டு அங்கிருந்து இரத்தத்தை எடுத்து பிரதான ஆசாரன் அங்கிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் அங்கே அசைவாட்டும் பலி செய்து அங்கிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் கொண்டு போய் அங்கிருக்கிற தேவனுடைய பெட்டியின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பொன் தகட்டின் மேல் இருக்கிற அந்த கிருபாசனத்திலே ஊற்றி ஸ்தோத்திரம். அங்க மேகம் எழும்பும் போதுதான் தெரியும் என் பாவம் மன்னிக்கப்பட்டன. ஆனா புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுத்திருக்கிற சாக்கியம் என்ன தெரியுமா? திரச்சியிலே 2 கிழிந்து ஹல்லேலூயா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து யார் வேண்டுமென்னாலும் எங்கு வேண்டுமென்னாலும் தன்னுடைய பாவ பரிகாரத்துக்காய் கிறிஸ்துவோடு சேருகிற ஸ்லாக்கியத்தையும் அந்த சேருகிற அக்சஸிபிலிட்டி கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால ரட்சிப்பு, அதன் வேதம் சொல் ரட்சிப்பு இலவசம். நீ அதுக்கு ஒரு கர்மங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு நான் நல்லவனா இருக்கணுமான்னு கேட்டா நல்லவனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஒரே சிம்பிள் தான், பாவத்தை அறிக்கையிடு, ஆண்டவரோட ஒப்பந்தம் பண்ண, உடன்படிக்கை பண்ணு. தட்ஸ் ஆல். ஒருவேளை இதுவரை ரட்சிக்கப்படாத யாராவது வார்த்தைகளை கேட்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்காதபடிக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்று ராத்திரி உன்னுடைய ரட்சணை நாளா இருக்கட்டும். இன்று ராத்திரி உன் வாழ்க்கையில பாவத்தை அறிக்கையிட்டு கிறிஸ்துவோடு ஒப்பந்தம் செய்கிற நாளா இருக்கட்டும். இது ஒரு உடன்படிக்கையின் நாளா இருக்கட்டும். Because covenant makes you to see the salvation. Hallelujah. ரட்சிப்புன்னா என்னங்க? ரட்சிக்கப்படுதல் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கிற பாதாளத்தில் இட்டர்னல் டேமினேஷனாக நிச்சயமான அழிவாய் இருக்கிற அதிலிருந்து மீட்கப்படும்படி ஒரு கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரத்தை பிடித்து ஏறி வருவதற்கு பேர் தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், நான் ரட்சிக்கப்பட்டவருடைய நோக்கம் பாதாளத்தில் விழுந்திராதபடி கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார். சென்ற வாரம் முழுவதும் சபையில் நாங்கள் சிலுவை தியானம் என்று ஒரு வாரம் முழுமையாக ஜெப கூடுகைகளை வைத்திருந்தோம். அது ஒவ்வொரு நாளும் சிலுவையை குறித்து பல டைமென்ஷன்ல செய்தி கொடுத்தேன். முதல் நாள் செய்தி கொடுத்த செய்தி என்னை ரொம்ப தொட்டது. முதல் நாள் செய்தியுடைய தலைப்பு தம்முடைய சிலுவை. தம்முடைய சிலுவை இந்த வார்த்தைகளை பேசினேன். அந்த வார்த்தைகளை பேசும்போது நான் இப்படியாய் சொன்னேன், சிலுவை என்பது சுமந்து கஷ்டப்படுவதற்கல்ல, பாதாளத்தில் விழுந்து போகாதபடிக்கு பாலமாய் வைத்து மறுபக்கத்துக்கு செல்வதற்கான பாலம் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. இயேசுக்கு ஆகவேதான் ஒரு பழைய பாடல் உண்டு, வானுக்கு மண்ணுக்கு ஆண்டவர் பாலம் வைத்தார். எத்தனை பேர் தெரியும் தெரியல, பழைய பாட்டு. ஜாலி அப்ரஹாம் அவர்கள் பாடின ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இருக்கும். வானுக்கு மண்ணுக்கு ஆண்டவர் பாலம் வைத்தாரே. என்ன பாலம்? சிலுவையின் மூலமாய் வானத்திலே ஹல்லேலூயா அந்த நித்திய ஜீவனுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் பாலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க இப்ப சிலுவை மூலமா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பாலத்துல நடந்து போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கீழே பார்த்தா விழுந்துருவீங்க. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுங்க, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் திரும்பி பார்த்தாங்க, உப்பு தூணா மாறிட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் போய் நக்கி பார்த்துட்டே இருக்கான். ஹல்லேலூயா. நீ உப்பு தூணா மாறாம இருக்கணும்னா, நீ விழுந்து போகாம இருக்கணும்னா சிலுவையிலே நேரே பார்த்து ஓடு. வேதம் சொல்லுகிறது, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம்.
அல்லேலூயா. ஆண்டவர் நியமித்த ஓட்டக்களத்துக்குள்ளாக பொறுமையோடு ஓடுகிற ஒரு ஓட்டக்களத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். So the covenant will make you to see the salvation. உடன்படிக்கை இரட்சிப்பை உன் வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். அல்லேலூயா. Praise the Lord. சங்கீதம் 105 8 9 10 வசனங்களை வாசிக்கலாம். Praise the Lord. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையும் என்னென்றேக்கு நினைச்சிருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. ஆமென். Covenant is for generation to generation. எத்தனை தலைமுறைக்கா? 1000 தலைமுறைக்கு. சோதரம் 1000 தலைமுறைக்கு. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து வேறுபிரித்தது உண்மையானால், ஈசாக்கை கர்த்தர் அழைத்து வேறுபிரித்தது உண்மையானால், அந்த சந்ததிகளையும் கர்த்தர் உடன்படிக்கையின் பார்ட்டாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த உடன்படிக்கையை பிரேக் பண்ணாம அதுல நடக்கணும். ஆமென். உடன்படிக்கையை பிரேக் பண்ணுனா உடன்படிக்கையினுடைய நன்மைகள் உனக்கு கிடைக்காமல் போகும். So don't break the covenant. உடன்படிக்கையை உடைக்காமல் இருங்கள். ஆமென். இந்த சந்ததிக்கு சொல்லுகிறேன், don't break the covenants. முற்பிதாக்கள் சொன்னதெல்லாம் சில வேளை நமக்கு வியர்டா தெரியும். இது என்னங்க, இப்படியெல்லாம் தான் இருக்கணுமா, இப்படிதான் இருக்கணுமா, இப்படிதான் பாடணுமா, இப்படிதான் இருக்கணுமா? நோ. உடன்படிக்கைகளை உடைக்காமல் இருங்கள். நம்ம சொல்லுகிறது எல்லக்கல்ல மாத்தாதிருக்க. உடன்படிக்கைகள் நிலைத்திருங்கள். உன்னை ரட்சித்த போது கர்த்தர் என்ன சூழ்நிலைக்கு ஏற்படுத்தினாரோ, கர்த்தரோடு என்ன உடன்படிக்கை பண்ணாயோ அதுல நிலைச்சு நில். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு ஒரு இடத்துல கேட்கிறாரு, அது விற்குமன் அது உனதா இருந்தது அல்லவா, விற்கிறதுக்கு யாராவது சொன்னாங்களா? ஆமென். நான் கொஞ்சம் மாற்றி நம்ம புரியுற மாதிரி சொல்கிறேன். விடுறதுக்கு இதாக சொன்னாங்களா? அதை விட்ட இதை விட்டேன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் விடணும்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை, நீங்கள் தானே உடன்படிக்கை பண்ணீங்க. அப்புறம் ஏன் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அது உள்ளே வருது? ஆமென். நாய், நீங்களே டெஃபினிஷன் போட்டுக்கோங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய உடன்படிக்கையில பிரைஸ் தி லார்ட் நிலைத்திருக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. அது 1000 தலைமுறைக்கென்று கர்த்தர் உடன்படிக்கை வைத்திருக்கிறார். அது மாறி போறது இல்லைங்க. அல்லேலூயா. நித்திய ஜீவன் மாறி போகாது, பரலோகம் மாறி போகாது. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், டெக்னாலஜி மாறலாம், பட் ஆண்டவருடைய உடன்படிக்கை மாறி போவதில்லை. அல்லேலூயா. அப்படின்னா இன்னொரு வேர்ட்ல சொல்றேன், ரட்சிப்பு மாறி போவதில்லை. உனக்காக ரத்தம் சிந்தின தெய்வம் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக, உன் பாவங்களுக்காய் சாபங்களுக்காய் இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு பண்ண உடன்படிக்கையிலே மாற்றமில்லை. அல்லேலூயா. அதுல நிலைச்சு நிக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். sustain in the covenant. ஆண்டவருடைய உடன்படிக்கையில் நிலைச்சு நிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அந்த பகுதிக்குள்ளாய் திரும்பி வருகிறேன். லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 68 முதல் 75 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற நேரத்தில் இந்த பிரைஸ் தி லார்ட் மரியாள் சொன்ன விஷயத்தினுடைய டெஃபினிஷனை சொல்றாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகள் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்க நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாய் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்கள் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளிலும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வம்சாவளியை பார்க்கிறோம். அந்த வம்சாவளி அழகாக 14 14 14 என்று 3 வம்சாவளிகளை பார்க்கிறோம். அந்த 3 வம்சாவளிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா.
தாவீதின் வம்சத்தில் பிறந்தார் என்றால் அங்க ஒரு உடன்படிக்கை பின்னணியம் இருக்கிறது. தாவீதை பார்த்த ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியிட்டேந்து நான் ராஜ்யபாரத்தை எடுக்க மாட்டேன்னாரு. ஆமென். ஆகவேதான் பிரைஸ் தி லார்ட் அங்கு 12 கோத்திரங்கள் அகியா தீர்க்கதரிசி பிரித்து கொடுத்த போது 2 கோத்திரத்தை தம்முடைய தாசனாகிய தாவீது நிமித்தம் கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு தெற்கு ராஜ்யத்தை வைத்திருந்தார். ஒரு யூதா ராஜ்யம் அவருடைய கையில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சந்ததி 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 சந்ததியாக அது பிடிக்கப்பட்டு போன போது அந்த சந்ததியிலே ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி என்று சொல்லப்பட்டதாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தின் மேலே ராஜாவாக இந்த உலகத்துக்கு வந்தார். He became the king of the kingdom of God. ஆகவேதான் சாஸ்திரிகள் வந்து கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? Praise the Lord. அந்த தாவீதின் வம்சத்திலே ஆண்டவர் ஏற்படுத்தினார். இதுல இன்னொரு ரகசியம் இருக்குங்க. தாவீதின் வம்சம்னு சொல்லும்போது நான் கடந்த நாள்ல இந்த ரகசியத்தை பார்த்தப்ப எனக்கு பயங்கர ஷாக். ஏன்னா Praise the Lord, யோசேப்பினுடைய பின்காமி தான் தாவீது இல்லையா? இயேசு யோசேப்புடைய மகனாய் பிறந்தாரா, மரியாளுடைய மகனாய் பிறந்தாரா? பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரித்து மரியாளிடத்தில் இயேசு பிறந்தார் தானே பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப எப்படிங்க வம்சாவளி வந்துச்சு? இங்கதான் ஆண்டவர் ஒரு சீக்ரெட்டை வச்சிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க யோசேப்பை பார்த்து சொல்றாரு, நீ அவளை தள்ளி விடாதே. எதுக்கு தெரியுமா? உன்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. உன் கல்யாணமே நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? உனக்கு வந்திருக்கிற இந்த ராஜ வம்சத்தை உன் சந்ததியாக அவன் இந்த உலகத்தில் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நீ அவளை திருமணம் செய். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்னது பிடிக்கிட்டுச்சுன்னு தெரியல? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லாமா? கொஞ்சம் கஷ்டம்தான். திரும்ப சொல்றேன். ஆண்டவர் யோசேப்புடைய மகனாக தாவீது ரெஜிஸ்டர் யோசேப்புடைய மகனாகி இயேசு கிறிஸ்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டாதான் தாவீதின் வம்சத்துல உன் சந்ததிக்கு நான் ராஜ்யபாரத்தை கொடுப்பேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அது நிறைவேறணும்னா அவருக்கு மகனாக ரெஜிஸ்டர் பண்ணப்படணும். இதுக்கு வேண்டியே பாவப்பட்ட யோசேப்பை பிடிச்சு ஆண்டவரை மரியாதை போய் கெட்டுன்னு சொல்லி அல்லேலூயா. ஆண்டவர் அந்த திருமணம் இப்படி சொன்ன உடனே சிலருக்கெல்லாம் பயங்கர இது, நிறைய பேர் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ரைட், இருக்கட்டும். ஸோ இப்போ ஆண்டவர் அந்த ஒப்பந்தத்தை பண்றது பாருங்க, அந்த கவனன்ட் தாவீதோடு செய்த உடன்படிக்கை பொய்த்திடக்கூடாது, அது தோற்று போகக்கூடாது. ஆகவே தாவீதின் சிங்காசனத்தில் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தந்தார். ஹல்லேலூயா. Hallelujah. Even though he born with the Spirit, Holy Spirit, பரிசுத்தாவினர் உற்பத்தியானாலும் அவருக்கு ரெக்கார்ட் அப்படி. அப்ப சுதந்திரம் எந்த சுதந்திரம்? தாவீதுக்கு சுதந்திரத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாக தெய்வம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப அவர் ராஜ்யபாரத்தில் சுதந்திரவாளியாய் மாறினார். அதான் அதுல சீக்ரெட்டுங்க. அந்த சீக்ரெட் பார்த்தப்போ அவர் so astonished, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். ரைட். So வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, இந்த covenant, praise the Lord, இந்த உடன்படிக்கையில தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு இரட்சண்ய கொம்பாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் கொடுத்தார். What is the meaning of that? இரட்சண்ய கொம்பு என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. ஒருவன் பாவம் செய்தால், அவன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், கொலை செய்தால் அதனுடைய தண்டலிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் அவன் அந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த கொம்பிலே போய் பிடிக்க வேண்டும். அந்த கொம்பிலே பிடிக்கிற நேரத்தில் அவனுடைய குற்றவாளி என்ற அந்த வர்டிக்டிலிருந்து திரும்பி மாற்றப்படுகிறான். இந்த ராத்திரி செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். பாஸ்டர் சொன்னது நீங்கள் 5 நிமிஷம் தான் இருக்கு, நான் 5 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். வேதம் தெளிவாய் சொல்கிறது, இரட்சண்ய கொம்பாய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உடன்படிக்கையினால் ஏற்படுத்தப்பட்ட இரட்சண்ய கொம்பு. இந்த உலகத்துக்கு, இந்த கிராமத்துக்கு நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் ரட்சிப்பு வேண்டுமா? உன் வாழ்க்கையில் இரட்சண்ய கொம்பை பிடித்துக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உயர்த்தப்படுகிறார். சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து மானாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, he is lifted here to be held on. அவரை பிடித்துக் கொள்ளும்படி இரட்சண்ய கொம்பாய் இருக்கிறார்.
உன் பாவத்துக்கு சம்பளமாக மரணத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் இரட்சணிய கொம்பாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜீவிதத்தில் நீ விழுந்து போக வேண்டிய இடத்திலே பாதாளத்திலே, விழுந்து போக வேண்டிய இடத்திலே பாதாளத்தில் மீட்கும் பொருட்டாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சணிய கொம்பாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமானார். இந்த ஒப்பந்தம் மாம்சமாய் நம்மிடையே வாசமாயிருந்தது. அவருடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அவருடைய பிறப்பிலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 ஒரு பேதுரு, அதுக்கு முந்தின நாட்கள்ல மறுதலித்த பேதுரு சொல்றான், இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறிந்தீர்கள், இதற்கு நாங்கள் சாட்சிகள். இது எதை பேஸ் பண்ண தெரியுமா? இந்த ஒப்பந்தத்துடைய நிறைவேறுதல், இந்த கவனனுடைய நிறைவேறுதல், இந்த உடன்படிக்கையுடைய நிறைவேறுதல். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையாய் இன்று உங்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறார். இந்த ராத்திரியில இந்த உடன்படிக்கையோடு கூட ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பாவத்தை அறிக்கையிடு. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த குறைவுகளை அறிக்கையிடு. கர்த்தரோடு கூட ஒப்பந்தம் செய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தூரதேசம் போனான், தனக்குரியவைகள் எல்லாவற்றையும் விற்று அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். திரும்ப வந்து பிதாவை பார்த்து சொன்னான், நான் உங்க வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறது கூட தகுதி இல்லை, எனக்கு சாப்பாடு தந்தா போதும்னு சொன்னான். ஆனால் பிதா சொன்ன வார்த்தை உண்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மீண்டும் வந்திருக்கிறான். இவனுடைய குமாரன் ஒரு முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கொடுத்தான். அவனுக்காக மிகுந்த மெருசையான விருந்துகளை ஏற்படுத்தினான். காரணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. தூரம் போன ஒன்னை அவர் சேர்த்துக் கொள்ளும்படி விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவியினால் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அப்படி எழும்பி நிற்கலாமா ஆண்டவருடைய சமூகத்துல? இந்த ராத்திரி வேளையில என்னுடைய வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். அந்த இரட்சணிய கொம்பை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளா இருக்கலாம். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அந்த இரட்சணிய கொம்பை பிடித்து அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சோமனுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே அந்த இரட்சணிய கொம்பை நான் பிடிச்சுக்கிறேன்ப்பா. இந்த ரட்சிப்பின் உடன்படிக்கை நான் விட்டுற மாட்டேன். என்னோடு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் விட்டுற மாட்டேன். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் விட்டுற மாட்டேன். கர்த்தரோடு கூட பேசுனதை நான் விட்டுற மாட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை விட்டுற மாட்டேன். என் மேல வைத்த அபிஷேகத்தை நான் விட்டுற மாட்டேன். என் மேல வைத்த அழைப்பை நான் விட்டுற மாட்டேன். என் மேல வைத்த தரிசனத்தை நான் விட்டுற மாட்டேன். ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. சத்தமை உயர்த்தி ஜெபிக்க தொடங்க. ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்ய விரும்புகிறார். இந்த இடம் முழுவதும் ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம யாராவது இந்த இடத்துல இருக்கீங்கன்னா, உங்களை பார்த்து சொல்றேன், உங்களோடு தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். இதுவே இரட்சணிய நாள். இந்த ராத்திரில ரட்சிப்பின் கொம்பை, இரட்சணிய கொம்பை நீ பிடிப்பாயானால், இந்த உடன்படிக்கையிலே சேர்வாயானால், உன் வாழ்க்கை மரணத்துக்கு நேராக விதி எழுதப்பட்ட உன் வாழ்க்கையை, உன் வாழ்க்கை அழிந்து போகத்தக்கதாய் பாதாளத்துக்காய் விதி எழுதப்பட்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்ட விரும்புகிறார். சகோதரனே, நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறியா? இந்த ராத்திரில கர்த்தரை பார்த்து சொல்ற, நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை உயிரோடு கொண்டு வருகிற ஒரு தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிபா ரபா ஷத ரபா டபா ரியந்த ரபா. Thank you, Jesus. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கோ அழித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள துரைத்தார். தமது ஜீவனை எனக்கோ அழித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள துரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே
ராத்திரி வேளையில நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்காக ஜெபிங்கன்னு யாராவது விரும்புறீங்களா? நீங்க முன்னால வந்தா உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த உடன்படிக்கையில நான் தோற்று போகாதபடி நான் நிலைத்திருக்க விரும்புகிறேன் சொல்றவங்க ஆண்டவருடைய சமூகத்துல சமர்ப்பித்துக் கொடுக்கலாம். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் ராத்திரியிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசி இருக்கிறார். நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இந்த உடன்படிக்கையில கர்த்தரோடு ஒப்பந்தம் செய்ய விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை வைத்து, என் வாழ்க்கையில நான் இந்த உடன்படிக்கை விட்டு போக மாட்டேன். என்னுடைய ரட்சிப்பை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான ஸ்லாக்கியத்தை நான் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி கரங்களை வைத்து ஆண்டவருடைய சமூகத்துல சமர்ப்பித்து கொடுப்போமா? அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் ராத்திரி நம்மோடு கூட பேசியிருக்கிறார். வார்த்தைகள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்துங்கப்பா. கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, உடைய வார்த்தையை நான் பகிர்ந்திருக்கிறேன். நீர் சொன்னதை சொல்லி இருக்கிறோம்ப்பா. இந்த உடன்படிக்கையிலே ஜனங்களை கர்த்தருக்குள் இணைக்க கிருபை தாரும். சபை வளரட்டும், தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யமும் இன்னும் என்று சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை காலை இதே கன்வென்ஷன் மைதானத்தில் வைத்து பகலில் கூட்டங்கள் காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தந்த கர்த்தருடைய தாசன் நாளைக்கும் நம்மோடு விழுந்து தேவ ஆலோசனைகளை தருவார்கள். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்றால் முன்னால் வந்தால் கர்த்தருடைய தாசன் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். எல்லாருக்கும் ஆகாரம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சபையினுடைய மேல் மாடிக்கு போங்கள். மேலே ஏற முடியாதவர்கள் அந்த பக்கத்திலே, கட்டிடத்தினுடைய அந்த பகுதியிலே உங்களுக்கு ஏற முடியாதவர்களுக்கு கீழே உணவு ஆயத்தப்படுத்தப்படும்.
எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியோடு கடந்து சொல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.